ஏன்பா கவர் போட்டோவை மாத்திட்டு கூடவே சேர்ந்து கட்சியையும் மாத்திடுறீங்களேப்பா. இப்படிதாங்க சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை பார்த்து பல பேர் கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தாங்க வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு விஜய் அவர்களோட கட்சியான தமிழக வெற்றி கழகத்துல நிறைய முக்கியமான நபர்கள் வந்து இணைவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்த மாதிரி 3 முக்கியமான நபர்கள் வந்து இணைஞ்சிருக்காங்க. இதுல வந்து ஃபர்ஸ்டா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருக்காரு. இது வந்து எதிர்பார்த்த விஷயம் தான். இவர் கூடிய சீக்கிரத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தமிழக வெற்றி கழகத்துல இவர் வந்து இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் பேச்சாளரான ராஜ்மோகன் அவர்களும் தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருக்காரு. இதையெல்லாம் விட அடுத்து அதிமுகல இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிருக்காருங்க. இதுக்குதான் இவரை வந்து பல பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாஜக கட்சியில தான் வந்திருந்தாரு. பாஜகவோட ஐடி விங் தலைவரா வந்திருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை விமர்சனம் பண்ற எல்லாத்துக்குமே சரியான பதிலடி வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. திடுதிப்புன்னு என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து பாஜக கட்சியில இருந்து விலகுறேன் அப்படின்னு இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாரு. ஆனா அப்ப வந்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இவரோட கவர் போட்டோவா பாஜகவோட முக்கியமான நிர்வாகிகளான நிறைய பேர் கூட போட்டோஸ் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட இந்த மாதிரி எடுத்த போட்டோஸை தான் இவர் வந்து கவர் போட்டோவா வச்சிருந்தாரு. ஆனா இவர் பாஜக கட்சியில இருந்து விலகின உடனே அந்த கவர் போட்டோ எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்ணிட்டாருங்க. டெலீட் பண்ணது மட்டும் இல்லாம எடப்பாடியார் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கவர் பிக்சரை வந்து மாத்திட்டாரு. அதுக்கப்புறம் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் அதிமுகல வந்து இணைஞ்சிட்டாரு. சோ இந்த மாதிரி அதிமுகல இணைஞ்சு அதிமுகல 2 வருஷம் வந்து இருந்தாரு. இப்ப உடனே வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாரு. மாத்தி மாத்தி கட்சி மாறிட்டு இருக்காருப்பா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தான் எல்லாருமே இவர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவர் வந்து கவர் போட்டோ வந்து மாத்திருக்காருங்க. எடப்பாடியார் ஃபார் எவர் அந்த கவர் போட்டோவை தான் ரொம்ப நாளா வச்சிருந்தாரு. திடீர்னு வந்து இன்னைக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து அவரோட கவர் போட்டோவும் மாத்திட்டாரு. அப்பவே பல பேர் வந்து கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து கவர் போட்டோவை மாத்தினாரு அப்படின்னாலே கண்டிப்பா அவர் கட்சி மாற போறாருன்னு தான்ப்பா அர்த்தம். பாருங்க, கூடிய சீக்கிரம் வந்து அதிமுக கட்சியில இருந்து விலக போறாரு அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் கெஸ் பண்ண மாதிரி கரெக்டா சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் வந்து அதிமுக கட்சியில இருந்து விலகி இன்னைக்கு விஜய் அவர்களை வந்து சந்திச்சு தமிழக வெற்றி கழகத்துல வந்து இணைஞ்சிட்டாருங்க. இதனாலதான் எல்லாருமே சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை பயங்கரமா விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எப்பா, நீங்க கட்சி மாறுறீங்களா இல்லையா அப்படின்றத உங்களோட கவர் போட்டோவை பார்த்தே நாங்க தெரிஞ்சுக்குவோம். உங்களோட கவர் போட்டோ மாறுது அப்படின்னா நீங்களும் கட்சி மாறுறீங்கன்னு அர்த்தம். நல்லா சிக்னல் கொடுக்குறீங்கப்பா அப்படின்னு இது மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த அளவுக்கு சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் இவர் கடந்த 7 வருஷத்துல 1 இல்ல 2 இல்ல மொத்தம் 5 கட்சி வந்து மாறி இருக்காருங்க. ஃபர்ஸ்ட் 2017ல ஏடிஎம்கேல தான் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் 2018ல வந்து அமமுக கட்சிக்கு வந்து மாறி இருக்காரு. அதுக்கப்புறம் பாஜக கட்சியில கொஞ்ச நாள் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே ஏடிஎம்கே கட்சிக்கு மாறி அங்க ஒரு 2 வருஷம் வந்திருந்தாரு. இப்ப இதையெல்லாம் தாண்டி ஏடிஎம்கேல இருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து மாறி இருக்காரு. இப்ப இதை வந்து பார்த்துட்டு தான் எல்லாருமே விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திலயாவது ரொம்ப நாள் நீடிப்பீங்களா, இல்ல இதுல இருந்தும் மாறி வேமா கவர் போட்டோ வந்து மாத்திருவீங்களா அப்படின்னு இது மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.